என் தங்கப்பிள்ளையே, எதிர்பார்ப்புகள் நிறைந்த இந்த ஞாயிற்றுக்கிழமையில் என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தேடி வரப்போகின்ற புதிய உறவு ஒன்றினை அம்மா அடையாளம் காண்பித்து தர வந்திருக்கின்றேன். இந்த அடையாளத்தோடு வருகின்ற உறவினை நீ மனதார ஏற்றுக்கொள் என் பிள்ளையே. ஏனென்றால் அந்த உறவானது உன் அம்மா நான் உன் வாழ்க்கையில் உனக்காக அனுப்பி வைக்கக்கூடிய உறவு என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் எத்தனையோ உறவுகள் சுற்றி இருந்தாலும் நமக்கென்று நம்முடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்வதற்கென்று ஒரு உறவு நம்மோடு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற என்னுடைய பிள்ளை, உன் வாழ்க்கையில் அப்பேற்பட்ட உறவினை உனக்காக அனுப்பித்தர அம்மா நான் தயாராகிவிட்டேன். என் பிள்ளையே, நிச்சயமாக இனி உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் உனக்கு சாதகமாக நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. எதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கி நின்றதோ அந்த விஷயங்கள் எல்லாமே மீண்டும் உன் வாழ்க்கையில் துளிர்க்கப் போகின்றது. கைவிட்ட விஷயங்கள் மீண்டும் கைகூடி வரப்போகின்றது. என் குழந்தை, ஒவ்வொரு விடியலிலும் எழும்பும் பொழுது நமக்கு எந்த கஷ்டங்களும் இல்லாமல், எந்த வேதனைகளும் இல்லாமல் நல்லபடியாக இந்த நாளை நாம் தொடங்க வேண்டும் என்றுதான் நினைக்கின்றாய். ஆனாலும் ஏதாவது சில சந்தர்ப்பங்கள் சில கஷ்டங்களை கொடுத்து விடும் பொழுது அந்த நொடி மனமுடைந்து போய்விடுகின்றாய். இதைத்தான் எப்பொழுதும் செய்யாதே என்று அம்மா சொல்கின்றேன். என் தங்கமே, வாழ்க்கையில் நீ இதுபோன்று எப்பொழுதுமே மனதிற்குள் மிகுந்த வேதனையோடும் கவலையோடும் இருந்து கொண்டிருப்பதனாலோ என்னவோ உன்னை சுற்றி இருக்கின்ற உறவுகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்து சற்று விலகிதான் நிற்கின்றார்கள். உனக்கோ யாரை பார்த்தாலும் பரிதாபம் வந்துவிடும். பழகுகின்ற எல்லோர் மீதும் என் பிள்ளை நீ பரிதாபப்படுவது கூட ஒரு விதமான பலகீனம் என்பதனை முதலில் புரிந்து கொள். ஏனென்றால் அப்படி நீ இருக்கிறாய் என்றால் உன்னை சுற்றி இருக்கின்ற போலிகள் எல்லாம் யார் என்பது உனக்கு தெரியாமலேயே போய்விடும். இங்கு யாரும் தானாக ஒரு நாளும் மாறிவிடுவதில்லை. யாரோ ஒருவரால் தான் மாற்றப்படுகின்றார்கள். நல்லவர்களாகவும் கெட்டவர்களாகவும், ஏமாளியாகவும் அறிவாளியாகவும் முட்டாளாகவும் மற்றவர்களால் தான் மாற்றப்படுகின்றார்கள். அதுவரை அவர்கள் அவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். எப்பொழுது இன்னொருவரினுடைய தலையீடானது இந்த வாழ்க்கைக்குள் வருகின்றதோ அப்பொழுது அவர்களின் நிலையும் மாறிவிடுகின்றது. என் தங்கமே, இந்த மனித மனம் எப்பொழுதுமே அடுத்தவர்களின் நிறைகளை விட்டுவிட்டு குறைகளை மட்டும்தான் தேடிக்கொண்டிருக்கின்றது. இது நிதர்சனமான உண்மை. என் குழந்தையே, இந்த உலகத்தில் எப்பொழுதுமே எல்லாம் மாறிவிடும் என்பதை விட எல்லாம் ஒரு நாள் நமக்கு பழகிவிடும் என்று நீ எண்ணிக்கொள். அதுதான் உண்மையும் கூட. இல்லாதவனுக்கு எது கிடைத்தாலுமே அது அதிசயமாக இருக்கும். இருப்பவனுக்கு என்ன கொடுத்தாலும் அது அலட்சியமாகத்தான் இருக்கும். என் பிள்ளையே, நீயாக வாழ நினைப்பாயானால் இங்கே மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை என்பதனை புரிந்து கொள். மற்றவர்களைப் போலத்தான் வாழ வேண்டும் என்று நீ நினைத்து விட்டால் இங்கு மகிழ்ச்சிக்கு வாய்ப்பு என்பதனை இல்லை என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உண்மை வாழ்க்கையில் எப்பொழுதும் கசக்கத்தான் செய்யும். நீ எதை அதிகமாக விரும்புகின்றாயோ அதுதான் உன்னை காயப்படுத்தும். இதுவெல்லாம் என் குழந்தை நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் ஒன்றன் மீது ஆசைப்படுகிறாய் என்றால் நிச்சயமாக அதனால் வரக்கூடிய பின் விளைவுகளை சமாளிக்க எப்பொழுதுமே நீ தயாராக இருக்க வேண்டும். என் பிள்ளையே, சில விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள். ஒரு தீக்குச்சியானது தன் அமர்ந்திருக்கின்ற தீப்பெட்டியிடம் கேட்டது, நீயும் நானும் ஒவ்வொரு முறையும் உரசும் பொழுதும் நானே பற்றி எரிகிறேனே, நீ எதனால் எரியாமல் இருக்கிறாய் என்று அந்த தீக்குச்சி தீப்பெட்டியிடம் கேட்டது.
அதற்கு அந்த தீப்பெட்டி சொன்ன பதில் என்ன தெரியுமா? இந்த பதிலை நீ உன் வாழ்க்கையோடு எப்பொழுதும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். தலையில் கனத்தை அதிகமாக வைத்திருப்பவர்கள் விரைவில் அழிந்து போவார்கள் என்று. அதாவது அந்த தீக்குச்சியின் தலையில் மருந்து இருக்கின்றதல்லவா, அது அதற்கு தலைகணம் என்று தீப்பெட்டி சொல்கின்றது. இது நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்ப்பதற்கான உதாரணம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எப்பொழுதும் இந்த வாழ்க்கை ஏதாவது ஒரு விஷயத்தில் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று உன் மனது சொல்கின்றதல்லவா? ஆனால் உனக்கு வருகின்ற பிரச்சனைகள் எல்லாமே உன் மனதிற்கு ஒரு நாளும் ஆறுதலை கொடுப்பதில்லை. ஏதாவது ஒரு வகையில் நமக்கு ஆறுதலை சொல்ல யாரேனும் வந்துவிட மாட்டார்களா என்றுதான் உன் குழந்தை யோசிக்கின்றது. எத்தனை நல்ல நிலையில் ஒருவன் இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமான நிலையில் ஒருவன் இருந்தாலும் சரி, இடைப்பட்ட தரத்தில் நின்றாலும் சரி, எப்பேற்பட்டவராக இருந்தாலும் வாழ்க்கையில் அவர்களுக்கென்று ஒரு உறவு இருக்க வேண்டும். அதாவது அவர்களின் மனதில் இருக்கின்ற கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளவும், அவர்களுக்கு ஆறுதல் சொல்லவும், வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா பிரச்சனைகளிலும் தனக்கான அறிவுரைகளை வழங்கவும் ஒரு உறவு எல்லோருக்குமே தேவைப்படுவது உண்மைதான். இங்கே சிலர் எனக்கு புதிய உறவெல்லாம் எதுவும் வேண்டாம் என்று எளிதாக சொல்லிவிடுவார்கள். ஆனால் நீ படுகின்ற கஷ்டங்கள் எல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் படுகின்ற கஷ்டங்களாக எண்ணிக்கொண்டு உனக்கு அத்தனை உதவிகளையும் செய்யக்கூடியவர்கள்தான் வாழ்க்கையில் தொடர்ந்து வரக்கூடிய உறவுகள் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கும் அவ்வளவு எளிதில் எந்த உதவிகளும் கிடைத்துவிடப் போவதில்லை. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னாலும் நிச்சயமாக உன்னோடு இருக்கக்கூடிய அந்த உறவினுடைய ஒத்துழைப்பு நிச்சயமாக தேவைப்படும் என்பதனை மறந்துவிடாதே. அதனால் வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற உறவினை எப்பொழுதுமே நீ ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. அதற்காக கண்மூடித்தனமாக எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அம்மா சொல்கின்ற இந்த அடையாளத்தோடு வருவார்களானால் நிச்சயமாக அவர்களை நீ ஏற்றுக்கொள்ளலாம். என் பிள்ளையை, பேசுகின்ற வார்த்தையில் அத்தனை அன்பு, எதையுமே வெளிப்படையாக பேசுகின்ற தன்மை, எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு குணம், உனக்கு ஒன்று என்றால் அதிகமாக துடிக்கின்ற மனது, நீ என்ன கஷ்டங்களை அனுபவித்தாலும் உன்னோடு உடனிருந்து அதையை தானும் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அத்தனை வெள்ளந்தியான மனது, இது போன்ற ஒரு மனது கொண்ட ஒருவர் உன் வாழ்க்கையில் கிடைப்பது மிகவும் அரிது. எந்த கஷ்டத்திலும் உன்னை கைவிட இவர்கள் நினைப்பதில்லை. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த நேரத்தில் உன்னோடு நின்று உனக்கான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர். இப்பேற்பட்ட உறவு ஒன்று உன் வாழ்க்கையில் வருகிறது என்றால் அதை நினைத்து என் குழந்தை நீ சந்தோஷம்தான் அடைய வேண்டும். நீ எதிர்பார்த்தது போல உன்னுடைய கஷ்டங்களிலும் நஷ்டங்களிலும் பங்கெடுத்து கொண்டு உன்னுடைய சந்தோஷத்தில் உடனிருந்து கொண்டு உனக்கு ஆதரவை தரக்கூடிய ஒரு உறவைத்தான் இந்த வராகி உன் வாழ்க்கையில் நான் அறிமுகப்படுத்துகின்றேன். நிச்சயமாக அவர்களை கண்டவுடன் மனமகிழ்ச்சி அடைவாய். அப்படி இல்லை என்றால் இப்பொழுது உன்னோடு இருக்கின்ற உறவையை நல்ல உறவாக நான் மாற்றி காட்டுகின்றேன். எல்லாமே மாறும். வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் மாற்றங்களை காணும் என்பதனை புரிந்து கொண்டு இன்றைய விடியலில் என் பிள்ளை சந்திக்கின்ற ஒரு உறவை வாழ்க்கை முழுவதும் நீ உன்னோடு அழைத்து செல்ல போகின்றாய். நான் சொல்கின்ற குணாதிசயங்களோடு உன்னோடு அன்பு பாராட்டி பேசுகின்ற ஒரு உறவுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கான நிரந்தரமான உறவு என்பதனை நீ புரிந்து கொண்டு நடப்பது எல்லாமே நன்மைக்கு என்பதனை நீ எப்பொழுதும் உணர்ந்து கொண்டால் போதும். வாழ்க்கையில் உனக்கென்று கிடைத்திருக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களும்
இனியும் உன்னோடு தொடர்ந்து வரும். நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்பதனை புரிந்து கொண்டு இந்த விடியலும் உனக்கு வெற்றி விடியலாக மாறும் என்ற நம்பிக்கையோடு இருந்தால் போதும். என்றென்றும் இந்த வராகியின் அன்பு உன்னை தொடர்ந்து வரும். எந்த உறவும் தேடி வரவில்லை என்றாலும் உன்னை தேடி இந்த வராகி நான் வருவேன் என்பதனை புரிந்து கொள். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.